நாட்டுப்புற பாடல்களின் வேறு பெயர் என்ன? வாய்மொழி இலக்கியம். திரைக்கவி திலகம் என அழைக்கப்பட்டவர்? மருதகாசி. திருவருட்பாவில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை யாது? 5818. பிச்சமூர்த்தியின் இயற்பெயர் என்ன? நா. வேங்கட மகாலிங்கம். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8. இது எங்கள் கிழக்கு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தாரா பாரதி. வில்லி பாரதம் எத்தனை பருவம் மற்றும் பாடல்கள் கொண்டது? 10 பருவம் 4350 பாடல்கள். போலி எத்தனை வகைப்படும்? 3. கவியரசு என்னும் பட்டத்தை முடியரசனுக்கு வழங்கியவர் யார்? குன்றக்குடி அடிகளார். தமிழின்பம் என்னும் நூலின் ஆசிரியர்? ரா.பி. சேதுப்பிள்ளை. முதலில் பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் யார்? அன்னை தெரசா. கோள்களின் இயக்கத்தை கண்டுபிடித்தவர் யார்? கெப்லர். சூரிய உதயத்தை முதலில் பார்ப்பவர்கள் யார்? ரஷ்யர்கள். இந்தியாவில் வருமான வரி எந்த ஆண்டு வந்தது? 1860. பூமி சூரியனுக்கு அருகில் இருக்கும் நாள் எது? ஜனவரி 3. கங்கை உற்பத்தியாகும் இடம் எது? கோமுகம். அழும் அதிசய சுவர் எந்த நாட்டில் உள்ளது? எருசலேம் நாட்டில். கலர் ஃபிலிம் ரோலை கண்டுபிடித்தவர் யார்? லிக்னோனஸ். செயற்கை மலையை உண்டாக்கியவர்கள்? இர்வின் லாங்மூர். மாணவர்களுக்கு 2 கைகளாலும் எழுத பயிற்சி அளிக்கும் நாடு எது? ஜப்பான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.